வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் நாங்கள் ஒரு நாள் ட்ரிப்பு ஊட்டி மஞ்சக்கொம்பு போயிருக்கோம். அதுதான் இந்த விளாகில் போட போகிறோம். நாங்கள் பாலாஜி ட்ராவல்ஸ் பிடிச்சிருந்தோம். பஸ்ஸு பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி சூப்பராக இருந்துச்சு, பார்க்கவே அழகாக நீட்டாக இருந்துச்சு. அந்த பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணோம். காலையில் டிஃபன் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. டிஃபன் வந்து சூப்பராக இருந்துச்சு. இட்லி, பூரி, அதுக்கப்புறம் சம்பாரவை, ஒரு உளுந்த வடை, ஒரு ஸ்வீட்டோட சூப்பராக இருந்துச்சு. நான் என் கூட ஒர்க் பண்ணுற ஆஃபீஸர் எல்லாருமே சேர்ந்து போயிருந்தோம். நாங்கள் டிஃபன் சாப்பிட்றதுக்காக ஒரு வழியில் நிறுத்திட்டு டிஃபன் சாப்பிட்ருக்கோம். டிஃபன் சாப்பிடும்போதே வந்து வீடியோ எல்லாத்தையும் பேக்ரவுண்டில் செட் பண்ணி எடுக்கணும்னா, ஆனால் கொஞ்சம் வெயில் பசி மயக்கங்கிறதுனால அப்படியே உட்காந்துட்டோம். டிஃபன் பார்த்திங்கன்னா எங்கள் பாப்பா ஃபஸ்ட்டாலாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. நாங்கள் இன்னும் வாங்கலை, சாப்பிட்ருக்காங்க. என்னென்னா ஸ்வீட் பார்த்திங்கன்னா சூப்பரான ஸ்வீட் சாப்பிட்ருக்கா. பாப்பாவும் 2 பாப்பாவும் சேர்ந்து, எங்கள் தம்பி பொண்ணும் பாப்பாவும் சேர்ந்து சாப்பிட்ருக்காங்க. ரொம்ப என்ஜாயபுளாக வந்தாங்க. வரும்போது வாந்தியெல்லாம் எடுத்துருவான்னு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு, ஆனால் வாந்தியெல்லாம் எடுக்காமல் சாப்பிட்ருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து சாப்பிட்டு எல்லாம் பரிமாறிட்டுருக்காங்க. டிஃபன் சூப்பராக அரேஞ்ச் பண்ண மேடம் இவங்க தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிஃபன் வந்து ஃபஸ்ட்டு ஆஃபீஸெல்லாம் சாப்பிட்டாங்க. இவங்களெல்லாம் கலாய்க்கிறதுக்காக இவங்கெல்லாம் சாப்பாடு பரிமாறுறத ஒரு ரவுண்ட் அப்படியே வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா எங்கள் ஆஃபீஸர் ரொம்ப விவரமாக பாப்பாவுக்கு ஒருத்தங்க வந்து தேங்காய் சட்னி ஊற்றுற அப்படிங்கிற மாதிரி போஸ்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்னொருத்தங்க வந்து எங்கள் பாப்பாவுக்கு ஸ்வீட்டு ஊட்டுற, அழகாக வீடியோ எடுங்க அப்படிங்கிற மாதிரி வீடியோக்காக ஸ்வீட்டு. பாப்பாவும் ஸ்வீட்லாம் சாப்பிட்டு நாங்களும் ரொம்ப எல்லாம் சாப்பிட்டு மறுபடியும் ட்ராவல் ஆரம்பிச்சிட்டோம். ட்ராவல் வந்து ரொம்ப என்ஜாயபுளாக இருந்துச்சு. பாட்டெல்லாம் போட்டுட்டு டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு போனோம். போகிற வழியில் வந்து சாப்பிட்டதுக்கு ஒரு மாதிரி பாட்டு டான்ஸு ரொம்ப என்ஜாயபுளாக போனோம். இந்த மஞ்சக்கொம்புக்கு நான் வந்துட்டு இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். ரொம்ப என்ஜாயபுளாகவும் இருக்குது. அதே மாதிரி ஊட்டியும் வந்து கிளைமேட் பார்த்திங்கன்னா ரொம்ப குளிர் இல்லாமல் வெயில் இல்லாமல் ஒரு மாதிரி நல்ல கிளைமேட்டும் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து 5 பஸ் ஒரே மாதிரி பார்க் பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. பார்க் பண்ணிவிட்டு நாங்களுமே இறங்கி கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கோம். இப்போ வரைக்கும் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ பார்க் பண்ண பஸ்லேருந்து இறங்கி அப்படியே நடந்து வந்து ஒரு ஸ்டெப் வழியே கீழே இறங்குறோம். சின்ன வாய்க்கால் மாதிரி கொஞ்சம் தண்ணி போச்சு. தண்ணி பார்த்திங்கன்னா ஊட்டியில் செம்ம ஜில்னஸாக இருக்குங்க. வெயில் காலத்துலேயும் இவ்வளோ ஃப்ரிட்ஜில் வச்ச தண்ணி மாதிரி இருக்குது. அந்த தண்ணியிலலாம் கொஞ்சம் விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே நடந்து வரோம். வீடியோ பார்த்திங்கன்னா அதை தான் எடுத்துகிட்ருக்காங்க. இப்போது கரெக்டாக எடுத்திருக்காங்களா அப்படின்னா ஓரளவுக்கு கரெக்டாக தான் எடுத்திருக்காங்க. இந்த டைம் வந்து நிறைய வீடியோஸ் எல்லாம் எடுத்து போஸ்ட் பண்ணோம். நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால வந்தவங்க அவங்க கூடவே நாங்கள் போனோம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வீடியோ கம்மியாக தான் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் கீழே இருக்கிற ஒரு கோயிலுக்கு போய் சாமியெல்லாம் கும்பிட்டோம், பாலெல்லாம் கொடுத்துட்டு. கோயில் பற்றி வந்து பர்ஃபெக்டாக எனக்கு தெரியல. 300 வருஷத்துக்கு பழமையான ஒரு கோயில் அப்படின்னு சொன்னாங்க. இந்த கோயிலோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கண்டிப்பாக நான் விசாரிச்சுட்டு இன்னொரு வீடியோவில் போடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா அந்த கோயிலெல்லாம் சாமி கும்பிட்டு அதுக்கு மேலே ஒரு அம்மன் கோயில் இருக்குது அப்படிங்கிறதுக்காக. இந்த அம்மனோட நேம் பார்த்திங்கன்னா மாணிகடா ஹெத்தையம்மன் அப்படின்னு பேரே வித்தியாசமாக இருந்துச்சு. நாகராஜர் திருக்கோயில் அப்படின்னு சொல்லி போர்டு போட்டுருந்துச்சு. சாமியோட பேர் பர்ஃபெக்டாக வரலைங்கிறதுக்காக போர்டையும் எடுத்து போட்டுட்டோம். இப்போ அதுக்கப்புறம் நம்ம வந்து மேலே மெயினாக கோயிலுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போனால் பூஜை ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் போகிறதுக்குள்ளே கீழெல்லாம் பார்த்துட்டு போகிறதுக்குள்ளே இங்கே பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் அழகாக ஒரே மாதிரி ஒயிட் துண்டு போட்டு அழகாக உட்காந்துருந்தாங்க. இதெல்லாமே எங்கள் டீமு. சாமி முன்னாடி சேர் போட்டு கீழெல்லாம் நாங்கள் உட்காந்துட்டோம். நானுமே வந்து பின்னாடி வந்துட்டு ஒரு இடத்துல உட்காந்துட்டேன். அப்படியே உட்காந்துட்டு தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பூஜை அலங்கார பூஜை நடந்துகிட்ருக்கு, அபிஷேக பூஜையெல்லாம் நடந்துகிட்ருக்கு. பூஜை முடியறதுக்காக நாங்களும் லைன் நின்று பூஜையை பார்த்துட்ருக்கோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஒரு நாள் ட்ரிப்னாலும் ரொம்ப என்ஜாயபுளாக வந்து பக்தி பரவசத்தோட சாமி கும்பிட்றது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ பூஜை முடியறதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்களும் வந்து நெக்ஸ்ட் வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பேலன்ஸ் வீடியோவில் நான் போடுறேன். அது வரைக்கும் பாய்.